அனைவருக்கும் வணக்கம். புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து எனது சிறு கவிதையை தங்கள் முன் வாசிக்க விரும்புகிறேன். வாழ்க்கை ஒரு முறைதான், காலம் ஒரு முறைதான். ஆனால் புற்றுநோய் வாய்க்கப்பட்டவர்க்கோ வாழ்வே இருள்தான். வாழ்நாள் முடிந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்களால் வாழ்நாளை வாழ்ந்து முடிக்காமல் தத்தளிக்கும் உயிர்களோ பல. இன்றைய இளைஞர்க்கோ புகைத்து புகைத்து புதைந்து போகின்றனர், இளைத்து விடுகின்றனர் இதய புற்றுநோயால். பிளாஸ்டிக்கை எரிப்பதினால் ஓசோனில் ஓட்டை விழும் என்பதனை அறிந்த நீரோ சிகரெட்டையும் பீடிகளையும் கொளுத்தினால் உன் நுரையீரலில் ஓட்டை விழும் என்பதனை அறியவில்லையோ நீர். மார்பக புற்றுநோயால் மாண்ட பெண்டீரின் உயிர்களுக்கு வாழ்க்கையே நரகமாக மாறிய நிலையில் வலிகளும் வேதனைகளும் இருந்தும் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படவில்லையே. வலியை தடுக்க 1000 மருந்துகளையும் மாத்திரைகளையும் அருந்தினாலும் என்ன பயன்? வாழ்நாட்கள் எண்ணிவிடும் காலகட்டத்திலே உள்ளது. என்னவென்று அறியாமலே குழந்தை, இவ்வுலகத்தை காணாமலே குழந்தை தம் அம்மையப்பனிடம் பெற்ற பெருந்தொற்று ஒன்று புற்றுநோயாக இருந்தது. அவனையும் காப்பாற்ற முடியவில்லையே. அறுவை சிகிச்சை, இலக்கு சிகிச்சை என பல்வேறு சிகிச்சைகளை அளித்துதான் உயிர்களை மீட்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலே இப்போது நாம். ஆனால் இதை தடுக்க நாமே முன்வர வேண்டும். தடுக்க நாமே முன்வர வேண்டும் தயக்கமின்றி. நன்றி, வணக்கம். Hello everyone. Today is National Cancer Awareness Day, which everyone must know. National Cancer Day is celebrated all over the world to raise awareness about the causes, symptoms, treatments and precautions. In India, it is observed on November 7 every year. According to World Health Organization, cancer is the second leading cause of death globally. The primary goal of celebrating this day is to reduce illness and deaths caused by this disease. Treatments like chemotherapy is a very painful procedure, so the suffering individual needs support and love. By that, he can develop willpower to fight with this disease. Unfortunately, the people who suffer from this painful disease are sometimes ignored, as other people think that diseased person can harm others by spreading disease. Symptoms of common cancer in general are low blood count, continuous diarrhea, urination change and so on. Now let me say some of the preventive measures. Healthy weight, physically active, get vaccinated, regular checkups, healthy diet. We may never understand illness such as cancer. In fact, we may never cure it, but an ounce of prevention is worth more than £1,000,000 of cure. National Cancer Awareness Day highlights the cancer disease across the country to reduce the risk of cancer and to provide knowledge on how to tackle this disease and what are the probable symptoms that should not be neglected. Therefore, I would like to end my speech by saying all of us should take the responsibility to spread the awareness about this disease for others' welfare. Thank you for giving me this opportunity. Once again, thank you. Hi everyone. என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் செகண்ட் இயர் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து வந்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சர் அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். கேன்சர் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க, ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது. இப்போது பழைய காலத்துலேயும் சரி, இப்போ இருக்க காலத்துலேயும் சரிங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டு வகையாக இருந்தாலும் சரி, அவங்க நாட்டு வைத்தியம் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரைட்டாங்க. ஆனால் இப்போது நாம் இருக்கிறது எல்லாமே ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறோம். நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சுங்க. ஆனால் இப்போ போகிறங்க நிறைய பேர் வந்து நாட்டு வைத்தியத்துக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. அதிகமாக யாருமே வந்து இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அபூர்வமானது அப்படிங்கிற ஒரு நோயின்னு தான் சொல்ல முடியும்.
இப்போ இந்த கேன்சர் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொபாக்கோ, அதாவது ஸ்மோக், ட்ரங்க் பண்ணுறது. ஸ்மோக்கை விட ட்ரங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ பாய்சன் தான் நான் சொல்லுவேங்க. இப்போ ஸ்மோக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக உரிய லிவரை அஃபெக்ட் பண்ணும். கேன்சர்லேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர் தாங்க. அப்போது கேன்சர் வந்துட்டு இப்போ ஒரு கட்டியாக வந்துருச்சு, வயிற்றுல ஒரு கட்டி இருக்குது இல்லை ஒரு த்ரோட்டில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கட்டியே வந்து கேன்சராக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் எதா இருந்த நம்ம பழமொழியிலே சொல்லியிருக்காங்க, அதாவது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த பழமொழி எதுக்காக அப்படின்னா எதை சாப்பிட்டாலும் சரிங்க, நீங்க ட்ரங்க் பண்ணாலும் சரி, ஸ்மோக் பண்ணாலும் சரி, எதா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு தான். இப்ப ட்ரங்க், ஸ்மோக் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் தான், பட் அதுவுமே வந்து லிமிட்டா தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாட்டிங்கெல்லாம் வெத்தலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்டாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு டொபாக்கோ அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் அது ஒரு டொபாக்கோ கிடையாது. அது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்னும் தான் அதிகப்படுத்துவோம், ஓகேவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலை போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு டொபாக்கோ, ஓகேங்களா. இப்போ ஒரு 10 வெத்தலை சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாலுக்கு சமங்க. அவ்வளோ அளவுக்கு உங்க இம்யூனிட்டி தான் அதிகப்படுத்துமா தவிர உங்களோட இம்யூனிட்டியை டிக்ரீஸ் பண்ணவே பண்ணாது. இதுக்கப்புறம் கேன்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2020ல 4690 பீப்புள்ஸ் வந்து இதால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பட் ஆனா 1600 பீப்புள்ஸ் வந்து இதுல இறந்துருக்காங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிரெயின் கேன்சர் தாங்க அதிகமா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டு வகைகள் மட்டும்தான். ஓகேங்க, இதோட நம்ம இது ஷார்ட்டா முடிச்சிட்டோம். இதுக்கு மேல வரது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் சுபிக்ஷா பண்ணுவாங்க. தேங்க்யூ. Hello everyone, this is Subiksha from English Literature. I am here to create some awareness on cancer on this day, National Cancer Awareness Day. The National Cancer Awareness Day is observed annually in India on November 7 to spread awareness on cancer, its symptoms and treatment. The day coincides with the birth anniversary of scientist Marie Curie, winner of the 1930 Nobel Prize in Physics. When one talks about cancer, there is almost always an instant generation of fears in the heart. The reason behind this fears is usually the common belief that these types of cancer are factually dangerous for people. However, the fact is that these are always a chance to cure cancer when it is caught at an early stage. It is true that when victored at the last stage, there is a slim chance of cure, but this can be solved by raising awareness about cancer so that it helps people detect the symptoms and be prepared in advance. The term cancer is used to describe any disease by which normal cells present in the body continue to divide and invade other tissues. Cancer can affect any part of the body. First, we see about carcinoma. Carcinoma are the most common cause of cancer that developed in skins, lungs, breast, pancreas and other glands and organs. Then lymphoma, cancer of lymphocytes. Leukemia, this is the cancer of the blood. This National Cancer Awareness Day, let us join hands in making a firm decision to be aware of our own bodies and take any sudden, unexplained changes in the body as a symptom to be checked by a medical professional. I think the cancer awareness is better safe than sorry. Thank you. ஹாய், என்னோட நேம் மோனிகா. நான் செகண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேன்சர் வந்து 100க்கும் மேற்பட்ட கேன்சர் இருக்குது. அது மாதிரி பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ஸ்கின் கேன்சர், லங் கேன்சர், இந்த மாதிரி நிறையா கேன்சர் இருக்குது. பூனேயில் கூட நம்ம கேன்சருக்குன்னு வந்து ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஹைதராபாத், பெங்களூர், மங்களூர் இந்த மாதிரி வந்து நிறையா இடங்களில் வந்து கேன்சருக்காக எல்லோரும் ஹேர் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேன்சர் பேஷண்ட்டுக்காக நம்ம வந்து ஹேர் டொனேட் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. நாம் வந்து அதை வந்து ஹேர் டொனேட் பண்ணுறது வந்து ஒரு இதுன்னு நினச்சிட்ருக்குறோம். பட் ஆனால் ஹேர் டொனேட் பண்ணுறதுனால அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. ஹேரை வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர்லாம் இருக்காது. அதனால நாம் ஹேர் டொனேட் பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி 2013ஆம் ஆண்டில் வந்து துபாயை சேர்ந்த பிரேமி மெத்தில் என்பவரால் ஹேர் பார் ஷாப் என்னும் அமைப்பு தொடங்கப்பட்டது. அது அவங்க எதுக்கு வந்து அந்த ஹேர் பார் ஷாப் அந்த தொடங்கப்பட்டது என்றால் 8 வயது சிறுமி வந்து 4 வருஷமாக வந்து அவங்க ஹேரை வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஒரு விழிப்புணர்வால் இந்த ஹேர் பார் ஷாப் வந்து தொடங்கப்பட்டது. இப்போ எல்லாருமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஹேர் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் காலேஜில் கூட வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஹேர் டொனேட் பண்ணாங்க. இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடாது, இந்த களி, கம்பு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ. Hi,
I'm Shweta from 2nd BA English Literature. I'm here to create some awareness on National Cancer Awareness Day. The word cancer itself invokes a sense of uneasiness and fear in many of us. People around the world take this disease as a death sentence, but instead of fearing it, one should become aware of it. To create awareness about cancer, National Cancer Awareness Day is observed on 7th November every year since 2014. Dr. Harshvardhan had announced this day to create awareness about early detection and cure of cancer. Cancer usually has no specific symptoms, so it becomes more important for people to become more conscious about it. World Health Organization released a report earlier this year which said that 1 in 10 Indians will develop cancer during their lifetime and 1 in 15 will die of this disease. Men are prone to tobacco-related head and neck cancers, particularly oral cancers, and women are prone to cervical breast and colorectal cancer. If it is diagnosed at an early stage, it could be treated at a fraction of cost as compared to when diagnosed at an advanced stage. Therefore, as responsible citizens, we should take care of ourselves. We should also make our family and friends and other people around us aware of it. Stay safe, stay healthy. Thank you. புற்றுநோய் குறித்து இந்தியாவில் விழிப்புணர்வு செய்ய தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. செயற்கை வேதிப்பொருட்களான சோடியம் பென்சோயிட், சோடியம் நைட்ரேட் ஆகியவை குழந்தைகளை பாதிப்பதுடன் பெரியவர்களுக்கு வயிற்று புற்றுநோய் வர காரணமாகின்றன. செல்கள் பாதித்தால் கட்டியாகும். மரபு வழி, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை உள்ளிட்ட பல காரணிகள் சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய்க்கான கட்டியா என்று தீர்மானிக்கின்றன. மா எவ்வளோ டைம் சொல்றது இவ்வளோ கேவலமா பண்ணாதுன்னு. எனக்கு உடனே சொல்லாத, இது கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு. எனக்கு இந்த லட்சம்லாம் நீ எடுக்காத, நான் கடைக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன், நீ என்னமோ பண்ணு. ஹாய் டி, என்ன பண்ற? சாப்பிட்டியா? சரி வரியா, வெளியில் போய் கடையில் போய் சாப்பிடலாம். நீ வரலன்னா வரலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு எனக்கு தேவையில்லாம அட்வைஸ்லாம் பண்ணாத. நான் வைக்கிறேன், பாய். அம்மா வயிறு வலிக்குது. புற்றுநோய் ஒன்றும் பரவும் நோய் இல்லை. ஆனால் பரவும் என்று எண்ணி புற்றுநோயாளிகள் பலர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இதனாலே மனவலிமையற்று பல நோயாளிகள் நடைபெறமாக மாறிவிடுகின்றனர். உணவு பழக்கம், உடற்பயிற்சி, தினமும் உடற்பயிற்சி செய்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது புற்றுநோயில் மாத்திரமில்லை, எந்த நோயிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகி நோய்க்கு தீர்வு கண்டு வாழ்வை மீட்டெடுக்கலாம். Hello, this is Vinodini, first year of BBA department. Here I am going to explain you about what is cancer and its types and how to prevent from cancer disease. So, cancer is a group of diseases involving abnormal new cell growths with potential to invade or spread over the other parts of the body. So there are some major types of cancer. First, breast cancer, kidney cancer, lung cancer, skin cancer, oral and vaginal cancer, and etc. Also bladder cancer. So these are all some major types of cancer. Then there is some major symptoms regards of cancer. First, abnormal lung. Next, changes in testicles, changes in your mouth, changes in skin, changes in restroom activities, indigestion or trouble swallowing, persistent cough, and unexplained
weight loss. To prevent these types of cancer and these symptoms, there is some prevention method. First, do not use tobacco. Protect your skin from the sun. Get diet properly. Maintain your healthy weight and be in physical proactive activities and get immunized maximum. Know your family medical history and get regular cancer screenings. Thank you. ஹரிஷ்ணா பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பேசுகிறேன். இப்போ கேன்சர் அப்படிங்கிற ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அப்புறம் அவராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். இப்போது கேன்சர் அது வந்துடுச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் 99%க்கு பீப்புள்ஸ்க்கு வந்து க்யூர் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரில. என் சைட் பார்த்த வரைக்கும் க்யூர் ஆகலை, டெத்தில் தான் கொண்டு போய் முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கேன்சர் வர விடாதீங்க. இப்போது அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வரும். செகண்ட், ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தாவே நம்மளுக்கு நேச்சுரலாக எதுவுமே வராது, அதோடு சேர்ந்தது தான். அப்புறம் இதுக்கு வந்து ஏபிசி ஜூஸ் ஒன்று இருக்குது. அந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சிங்கன்னா, ஆக்சுவலி ஏபிசி ஜூஸ்னால் என்னென்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா மோஸ்ட்டாக கேன்சர் வராது. என் சைடில் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணது அந்த இது கேன்சர் வராமல் இருக்கு. அப்புறம் இது கேன்சர் வந்தால் அதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைவலி வரும், அப்புறம் வந்து சடனாக வெயிட் போடுவோம், இல்லை வெயிட் லூஸ் ஆகும். இது ஒரு செகண்ட் சிம்டம்ஸு. அப்புறம் நம்மளால் நம்ம சாப்பிட்டதை முழுங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்டதை முழுங்கிறதுக்கு. இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட், மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டப்படுவீங்க மூச்சு விடுறதுக்கு. இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அப்புறம் என்னென்ன கேன்சர்ஸ் இருக்குன்னா, ஸ்கின் கேன்சர் இருக்குது, லங்ஸ் கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அவேராக இருங்க கேன்சர் பற்றி. இந்த டைமில் நான் உங்களுக்கு அதான் சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் பி கேர்லெஸ், பி அவேர். தேங்க்யூ. ശരീരത്തിലെ ചില കോശങ്ങളെ അമിതമായും അനിയന്ത്രിതമായും പെരുകി ആ ഭാഗത്തെ അവയവങ്ങളുടെ സ്വാഭാവിക പ്രവർത്തനത്തെ തകരാറിലാക്കുന്ന അവസ്ഥയാണ് ക്യാൻസർ. ഇത്തരം കോശങ്ങളെ ക്യാൻസർ കോശങ്ങൾ എന്ന് പറയുന്നു. ക്യാൻസർ കോശങ്ങൾ നശിക്കുകയില്ല, അത് സമീപത്തെ നല്ല കോശങ്ങളെ നശിപ്പിക്കുകയും ഈ കോശങ്ങൾ രക്തത്തിലൂടെയും ലസികാവ്യൂഹത്തിലൂടെയും ശരീരത്തിലെ മറ്റു ഭാഗങ്ങളിലേക്ക് എത്തി വ്യാപിക്കുകയും ചെയ്യാം. ക്യാൻസർ രോഗത്തിന് പ്രധാന കാരണം ജീവിതശൈലിയിലുള്ള മാറ്റങ്ങളാണ്. ആഹാര പദാർത്ഥങ്ങളിൽ അടങ്ങിയിരിക്കുന്ന രാസവസ്തുക്കൾ, പുകയില ഉത്പന്നങ്ങളുടെ അമിത ഉപയോഗം, പുകവലി എന്നിവയൊക്കെയും ക്യാൻസർ വരാനുള്ള കാരണമാണ്. ക്യാൻസറിന് പാരമ്പര്യ ഘടകം വെറും 5 മുതൽ 10% വരെ മാത്രമാണ്. ഉദ്ഭവസ്ഥാനം കണക്കിലെടുത്ത് ക്യാൻസറിനെ പ്രധാനമായും 4ആയി തിരിക്കാം. കാർസിനോമ, ഇത് എപ്പിത്തീലിയൽ കോശങ്ങളിൽ നിന്നും ഉദ്ഭവിക്കുന്നു. ശ്വാസകോശം, അന്നനാളം, ആമാശയം തുടങ്ങിയ അവയവങ്ങൾ ബാധിക്കുന്ന ക്യാൻസറുകളാണിവ. സാർക്കോമ, കണക്റ്റീവ് കലകളിലെ കോശങ്ങളാണ് ഇവയുടെ ഉദ്ഭവസ്ഥാനം. എല്ലുകൾ, പേശികൾ, നാഡികൾ എന്നിങ്ങനെ കലകളെ ബാധിക്കുന്ന ക്യാൻസറാണിത്. ലുക്കീമിയ, രക്താണുക്കളെയും മജ്ജയെയും ബാധിക്കുന്ന ക്യാൻസറാണ് ലുക്കീമിയ. മജ്ജ അമിതമായ തോതിൽ ശ്വേത രക്താണുക്കളെ ഉദ്ഭവിക്കുന്ന അവസ്ഥയാണിത്. ലിംഫോമ, ശരീരത്തിന് പ്രതിരോധ ശക്തി നൽകുന്ന ഒരു വിഭാഗം രക്താണുക്കളാണ് ലിംഫ് കോശങ്ങൾ അഥവാ ലസികാ കോശങ്ങൾ. ഇവയെ ബാധിക്കുന്ന ക്യാൻസറുകളാണ് ലിംഫോമ ഗണത്തിൽപ്പെടുന്നത്. ക്യാൻസറിനെ പ്രതിരോധിക്കാൻ മരുന്നുകളില്ല. പ്രതിരോധിക്കാൻ പ്രത്യേക മാർഗങ്ങൾ സ്വയം കണ്ടെത്തുക എന്നതാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യം. ശുചിയായ ആഹാരം, മലിനമല്ലാത്ത വായു, ജലം, വാക്സിനേഷൻ കൃത്യസമയത്ത് എടുക്കൽ
എന്നിവയെല്ലാം രോഗം വരാതെ നോക്കാനുള്ള ചില മാർഗങ്ങളാണ്. പുകവലി, മദ്യപാനം പോലുള്ള ദുശീലങ്ങളിൽ നിന്ന് മാറി നിൽക്കണം. നന്ദി, നമസ്കാരം. खूबसूरती चेहरे पे नहीं दिल में होती है, तेरी जिंदगी सीपी में छुपा अनमोल। आज मैं कैंसर जागरूकता दिवस के बारे में कुछ बोलना चाहता हूँ। कैंसर जैसी बड़ी भयानक बीमारी के बारे में सुनते ही लोगों के रोंगटे खड़े हो पड़ते हैं। क्यों? क्योंकि बीमारी बड़ी भयानक है। आखिर है क्या ये कैंसर? कैसे होता है कैंसर? सभी के दिमाग में सबसे बड़ा प्रश्न होगा। कैंसर तभी होता है जब हमारे शरीर में कोशिकाएं, जिसे अंग्रेजी में सेल्स कहा जाता है, जब ये सही ढंग से कार्य नहीं करती, जब जो गुण हमारे शरीर के अंगों में पहुंचना होते जो सही ढंग से नहीं पहुंचते, तब हमारे शरीर में कई तरीके की बीमारियों का उत्पादन होता है। जब कई तरीके की बीमारियों का उत्पादन होता है, तब सबसे बड़ी बीमारी कैंसर का उत्पादन होता है। क्या इस कैंसर से सही होने का कोई तोल है? जी हाँ, कैंसर से तभी हम मुक्त हो सकते हैं जब हम इस बीमारी को जल्द से जल्द भांप ले और जल्द से जल्द हम अच्छे चिकित्सक के पास जाके हम इसका इलाज कराएं अच्छे इंस्ट्रूमेंट्स के साथ। आखिर क्या है कैंसर? कैसे है कैंसर? क्या ये एक ही कैंसर है? बिल्कुल नहीं। कैंसर कई तरीके के होते हैं। इस दुनिया में लगभग 100 से भी ज्यादा तरीके के कैंसर पाए जाते हैं। जिसमें सबसे बड़े ब्रेस्ट कैंसर, लंग कैंसर, थ्रोट कैंसर, स्किन कैंसर, ऐसे कई सारे कैंसर पाए जाते हैं। कैंसर यूएसए में हर साल 1,55,00,000 लोग इस कैंसर जैसी भयंकर बीमारी के चपेट में आ जाते हैं। वैसे ही भारत जैसे 135 करोड़ जनसंख्या वाले देश में हर साल 17.5 लाख लोगों से भी ज्यादा लोग इस कैंसर की वजह से मृत्यु जैसे जन्म को प्राप्त कर लेते हैं। वैसे ही हम बात करें कि भाई इस कैंसर से हम बचे तो बचे कैसे? हम इस कैंसर से तभी बच सकते हैं जब हम तंबाकू जैसी बकवास चीजों का सेवन ना करें। बस बीड़ी, सिगरेट, जर्दा, खैनी, ये सब चीजों का हम सेवन ना करें। दूसरी और सबसे बहुत इम्पोर्टेंट बात, हम लोगों को अपने शरीर को फिजिकली एक्टिव रखना पड़ेगा और हम लोगों को अपना इम्यून सिस्टम, जो अभी का सबसे सही कार्य है, वो हम लोगों को अपना इम्यून सिस्टम स्ट्रांग रखना पड़ेगा। इसके साथ ही मैं अब ये कहना चाहता हूँ, हम लोगों को सतर्क रहना पड़ेगा और सेफ रहना पड़ेगा। धन्यवाद। On this National Cancer Awareness Day, let us all join our hands together, making a firm decision to be aware of our own bodies and make unexplained changes in our body. Ask a symptom to be checked by the medical professional and be aware of this dangerous cancer. Be safe, be aware. लड़के तूने जो पाया, सर पे तेरे उसका साया, बिखरी बन के तू सोना, खुद को इतना पिघलाया। लड़के तूने जो पाया, सर पे तेरे उसका साया, बिखरी बन के तू सोना, खुद को इतना पिघलाया। जलाकर खुद को किया अंधेरा दूर, जलाकर खुद को किया अंधेरा दूर। तू फौलाद மாறி வரும் உணவும் மது அருந்தும் பழக்கமும், மாறி வரும் உணவும் மது அருந்தும் பழக்கமும் வழக்கமாகிவிட்டதால் வாழ்க்கை நோய் என்ற காரணியால் கரைந்து விடுகிறது. வாழ்க்கை நோய் என்ற காரணியால் கரைந்து விடுகிறது. உடற்சத்தும் உடைந்து வருகிறது. புற்றுநோய் தொற்றுநோய் அல்ல, புற்றுநோய் தொற்றுநோய் அல்ல. ஆனால் நாம் பின்வரும் தலைமுறைக்கு இதே வாழ்க்கை முறையை கற்பித்தால் புற்றுநோய் தொற்றுநோய் அல்ல. ஆனால் நாம் பின்வரும் தலைமுறைக்கு இதே வாழ்க்கை முறையை கற்பித்தால் புற்றுநோய் தொற்றுநோய் தான். புற்றுநோயால் புறம் செல்லாமல் கரம் கொடுத்து எழுந்து நின்று எதிர்கொள்வோம். புற்றுநோயால் புறம் செல்லாமல் கரம் கொடுத்து எழுந்து நின்று எதிர்கொள்வோம். சோர்ந்து போகாமல் சேர்ந்து போராடலாம் விழிப்புணர்வு என்ற மருந்து கொண்டு. சோர்ந்து போகாமல் சேர்ந்து போராடலாம் விழிப்புணர்வு என்ற மருந்தை கொண்டு. இன்று மாறிவரும் சுற்றுப்புற சூழ்நிலை, சுகாதாரமற்ற உணவு, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, வாழ்க்கை முறை
உடற்பயிற்சி இல்லாமை, பாதுகாப்பற்ற உடலுறவு, வைரஸ் மற்றும் மரபணு கோளாறு போன்றவை புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட முக்கிய காரணிகளாகும். இந்நாளில் அதனை நினைவு கூர்ந்து அனைத்து மக்களிடத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி புற்றுநோயை வென்றிடவும். வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 7ஆம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. புற்றுநோய் என்பது மிக கொடிய நோய். 100% உயிரிழப்புகளில் 16% உயிரிழப்புக்கு காரணம் புற்றுநோய் என்பது வருத்தத்திற்குரிய உண்மை. 120க்கும் மேற்பட்ட புற்றுநோய்கள் உள்ளன. புற்றுநோய் அணுக்கள் பெருக காரணம் பழைய செல் அழியாமல் இருப்பதே. ஆரம்பத்தில் வெள்ளை அணுக்கள் புற்றுநோய் அணுக்களுடன் போராடும். நாளடைவில் வெள்ளை அணுக்கள் புற்றுநோய் அணுக்களுடன் போராடி தோற்று போகிறது. புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் என்பது விளம்பரத்தில் கேட்டிருப்போம். 22% புற்றுநோய்க்கு காரணமாக இருப்பது புகையிலையே. 8% புற்றுநோய்க்கு காரணம் மரபணுக்கள். மீதமுள்ள 70% நம் அன்றாட வாழ்வில் உட்கொள்ளும் சரித உணவுகளினாலும் உடற்பயிற்சியின்மையாலும் ஏற்படுகிறது. 6 நொடிக்கு ஒரு மரணத்திற்கு காரணம் புகையிலை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. புற்றுநோய் தடுக்க உத்தரவாத முறை ஏதும் இல்லை. ஆனால் சரியான வாழ்க்கை முறையினை மூலம் நோய் ஏற்படுத்துவதை பெருமளவு குறைக்கலாம். நன்றி.